இந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே இந்த பெரிய ஹீரோட பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டும் தான் அப்படியே கொதிச்சு எடுறாங்க. ஆனா இந்த மகாராஜா, வாழை, கருடன், லப்பர் பந்து இந்த திரைப்படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி இருந்த திரைப்படங்கள். முக்கியமா தியேட்டர்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததே இந்த ரிவ்யூவர்ஸ் தான். சொல்ல போனா ஒரு சில சின்ன படங்கள் ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த திரைப்படம் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பண்ண திரைப்படங்கள் வந்திருக்கிறதே நிறைய மக்களுக்கு தெரியுது. முதல்ல நீங்களே இந்த சின்ன பட்ஜெட் படங்களை மதிக்கிறதே கிடையாது. ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு பெரிய ஹீரோட ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம் வருது அப்படின்னா மொத்த ஸ்கிரீனையும் தூக்கி அந்த பெரிய ஹீரோ கொடுத்துருங்க. இப்போ ஒரு 1000 ஸ்கிரீன் இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 1000 ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா பெரிய ஹீரோட பெரிய பட்ஜெட் திரைப்படம் ஒரு 700 ஸ்கிரீன் அப்படின்னு ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற ஒரு 300 ஸ்கிரீன்ல சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு 150 ஸ்கிரீன் 150 ஸ்கிரீன் ரெண்டு சின்ன பட்ஜெட் படத்தை நீங்க இறக்கி விடலாம். அப்படி படம் பார்க்க போற மக்கள் வந்துட்டு பெரிய ஹீரோட திரைப்படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சின்ன திரைப்படங்களுக்கு வந்துட்டு இந்த சின்ன பட்ஜெட் திரைப்படங்களுக்கு மக்கள் போவாங்க. அப்படி போகும்போது எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் வெற்றிகரமா ஓட போகுது. ஆனா நீங்களே அதை பண்றது இல்ல.